Hi friends, welcome to my channel C Drive. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ காரில் எப்படி ஃபியூயல் சேவ் பண்ணுறதுங்கிறது. அது பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், இல்லை சிஎன்ஜியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற டே டு டே எக்கனாமியில் ஃபியூயல் ப்ரைஸை டிபெண்ட் பண்ணி தான் காரோட ப்ரைஸே இருக்குது. பெட்ரோல்னால் அதுக்கு ஒரு ரேஞ்சு, டீசல்னால் அதுக்கு ஒரு ரேஞ்சு, அந்த மாதிரி காரோடைய ப்ரைஸ் ரேட்டே டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபியூயல் தான் இருக்குது. ஸோ அதோட அந்தளவுக்கு அத்தியாவசியமான ஃபியூவலோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ இருக்குது. ஸோ அந்த ஃபியூவலை நம்ம எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது வந்து ஆக்சிலரேஷன் நீங்கள் கொடுக்குறது எப்போவுமே ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு எப்போவும் மெயின்டைன் பண்ணுற மாதிரியே பார்த்துக்கோங்க வெஹிக்கிளில். இப்போ நீங்கள் ஹைவே போகிறீங்க, ஹைவேயில் வந்து போயிட்டுருக்கும்போது ஒரு 80 கிலோமீட்டர் அதில் ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கீங்கன்னா சேம் ஸ்பீட்லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் காலியான ரோட்டில். அதை மாற்றி ஒரு சிலர் ட்ரைவ் பண்ணுறத விதமே வித்தியாசமாக இருக்கும். சம்டைம்ஸ் 80ல் போவாங்க, சம்டைம்ஸ் 100ல் போவாங்க, 120 போவாங்க, அப்புறம் மறுபடியும் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி நீங்கள் ஆக்சிலரேஷன் அழுத்துறதுனால கண்டிப்பாக ஃபியூயல் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஃபியூயல் ஆவரேஜ் நீங்கள் கிலோமீட்டர் மெயின்டைன் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஃபியூயல் சேவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நான் சொல்ல விரும்புகிற விஷயம் வந்து க்ரூயிஸ் கண்ட்ரோல். ஒரு சில காரில் வந்து இந்த ஸ்டீரிங் வீல்லையே வந்து க்ரூயிஸ் கண்ட்ரோலுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த க்ரூயிஸ் கண்ட்ரோலுங்கிறது என்ன அப்படிங்கிறது, நீங்கள் ஹைவேயில் போயிட்டுருக்கீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கீங்க, 80 கிலோமீட்டர் இல்லை 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்கன்னா அந்த டைமில் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுட் ரெஸ்ட்லேருந்து இதுலேருந்து கால் எடுத்துடலாம். ஆக்சிலரேஷன் பெடல்லேருந்து நீங்கள் கால் எடுத்துடலாம். அந்த க்ரூஸ் கண்ட்ரோலுங்கிற ஆப்ஷன் வந்து வெஹிக்கிளை அதே ஸ்பீடில் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த க்ரூயிஸ் கண்ட்ரோலுங்கிற ஆப்ஷன். இப்போ என்னோடய வெஹிக்கிள் வந்து எர்டிகா, இதில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லை. நிறைய வெஹிக்கிளில் அந்த க்ரூயிஸ் கண்ட்ரோலுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் ஃபியூவலை வந்து சேவ் பண்ணலாம். அடுத்தது நான் சொல்ல விரும்புகிற விஷயம் வந்து ரெகுலர் சர்வீஸ் பண்ணுறது. உங்களோட வெஹிக்கிளை நீங்கள் ரெகுலர் சர்வீஸ் பண்ணுறதுனால சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து தேய்மானம் ஆகிறத வந்து தவிர்க்கலாம். ஏன்னா அந்த டைமில் அவங்க அதை ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் ஒரு சில இந்த பெல்ட்டு, அதுக்கப்புறமா அந்த டயர் ரொட்டேஷனு, இதெல்லாம் வந்து அவங்க சர்வீஸ் டைமில் வந்து பண்ணுவாங்க. டயர் ரொட்டேஷன் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, மேக்ஸிமம் ஒரே ஏரியாவிலே அந்த டயர் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டுமே தேய்மானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க அந்த டயரை வந்து ஃப்ரண்டில் இருக்கிறத பின்னாடியும், பின்னாடி இருக்கிறத முன்னாடி அப்படி மாற்றி மாற்றி ரொட்டேஷன் பண்ணுவாங்க. இது மூலயமா அந்த தேய்மானம் ஆகிறத வந்து தவிர்க்கலாம். இதுவே வந்து ஃபியூயல் ஜாஸ்தி கன்சம்ஷன் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸாக அமையுது. ஸோ நம்ம சர்வீஸ் பண்ணுறதுனால இந்த ஃபியூயல் கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகிறத நம்ம தவிர்க்கலாம், ஃபியூவலை சேவ் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஷெடியூல் வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் 4500 கிலோமீட்டர் அல்லது 5000 கிலோமீட்டரில் வந்து நான் வந்து வெஹிக்கிளை சர்வீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெடியூல் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஏர் கண்டிஷனை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலமாக ஃபியூவல் சேவ் பண்ணலாம். இது எல்லா டைம்லேயுமே நம்ம வெஹிக்கிளை யூஸ் பண்ணும்போது ஏசி வந்து ஆனில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ குறிப்பாக வின்டர் சீசன்லேயோ அல்லது ஏர்லி மார்னிங் ட்ரைவ் பண்ணுறீங்க அல்லது ஈவினிங் லேட் நைட்டு அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுற டைமில் கிளைமேட்டு நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஏசி யூஸ் பண்ணாமல் விண்டோஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது மூலயமா ஃபியூவல் சேவ் பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து விண்டோஸை ஓப்பன் பண்ணும்போது ஓரளவு உங்களுக்கு ஏர் வர்ற அளவுக்கு ஓப்பன் பண்ணால் போதும். எல்லா சைடும் உள்ள விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயும் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா அந்த ஏர் வந்து சர்க்குலேஷன் உள்ளே வர்ற ஏர் வந்து பின்னாடி போய் அந்த பேக் சைட் ஆஃப் த வெஹிக்கிளில் வந்து மோதும். அதனால்
அதோடைய ஸ்பீடை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், வெஹிக்கிளுடைய ஸ்பீடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ அதுவுமே உங்களுக்கு ஃபியூலை வந்து ஜாஸ்தி கன்சப்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிரும். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏசியை நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது ஃபியூலை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்பு. சரிங்களா? இன்னொரு விஷயம், நீங்கள் ஏசி வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணுறது மூலயமா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலி ப்ரூவ்டு ஒரு விஷயம், 15% ஆவரேஜ் ஆஃப் த ஃபியூலை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். அதாவது 100 மைல்ஸ் ஃபார் எவ்ரி 100 மைல்ஸ் வந்து நீங்கள் 1 லிட்டர் ஆஃப் த ஃபியூவல் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாங்க. இது வந்து ப்ரூவ்டு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது வந்து, நீங்கள் லாங் ட்ரிப் போகிறீங்க அப்படிங்கும்போது ரூட்டை வந்து கரெக்டான ரூட்டை வந்து முதல்லையே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரூட்டு தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ரூட்டு, அதுவும் எதுவுமே ஷார்ட்கட் இல்லாத ரூட்டு. ஷார்ட்கட் மீன்ஸ் நீங்கள் சந்து பொந்து அந்த மாதிரி சுற்றாமல் கரெக்டாக இந்த ரூட்டில் போனால் குயிக்காக டெஸ்டினேஷனுக்கு என்னால் ரீச் ஆக முடியும் எந்தவித ஸ்ட்ரகிளும் இல்லாமல். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதனால் வந்து நீங்கள் அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ணாமல் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லேயே வெஹிக்கிளை வந்து ட்ரைவ் பண்ணி அந்த டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதன் மூலயமா நீங்கள் வந்து ஃபியூவலை சேவ் பண்ணலாம். இப்போது கூகுள் மேப்ஸு அல்லது இந்த நேவிகேஷனை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனை வந்து நீங்கள் அதில் போடும்போது அது இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் பார்த்துலாம் நிறைய காமிக்கும். ஆனால் நீங்கள் அதையே ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்பாமல் கரெக்டான ரூட் ஏதோ அதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறது உங்களுக்கு ஃபியூல் கன்சப்ஷன் ஜாஸ்தி ஆகாமல் சேவ் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு மெத்தடுங்கிறத நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் சொல்ல விரும்புகிற பாயிண்ட் வந்து, ரெய்னிங் டைமில், மழை பெய்கிற டைமில் வந்து நீங்கள் வெஹிக்கிளை மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணாதீங்க. எதனால் சொல்கிறேன்னா, அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வெஹிக்கிளுடைய வீலுக்கும் ரோட்டுக்கும் இடையில தண்ணி இருக்குது. அதில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ தான் ஆக்சலரேஷன் வந்து நீங்கள் கொடுத்தாலும் அதுக்கு உண்டான அவுட்புட்டை வந்து வெஹிக்கிள் கொடுக்காது. ஸோ ஃபியூல் கன்சப்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் மழை பெய்கிற டைமில் மேக்ஸிமம் வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணாமல் இருங்க. இதன் மூலயமா நீங்கள் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டையும் தவிர்க்கலாம், அதே நேரத்தில் ஃபியூவல் கன்சப்ஷன் பண்ணலாம். அடுத்தது நான் சொல்ல விரும்புகிறது வந்து, டயர் ப்ரெஷர் நீங்கள் செட் பண்ணுறது. ஒவ்வொரு கார்லேயும் டிரைவர் சீட் பக்கத்தில் இந்த பில்லரில் வந்து அந்த டயர் ப்ரெஷர் எவ்வளோ வைக்கணுங்கிற இண்டிகேஷன் இருக்கும். பெட்ரோல் காருக்கு ஒரு மாதிரி இருக்கும், டீசல் காருக்கு வேறு மாதிரி இருக்கும். இதில் என்ன இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடியே டயர் ப்ரெஷர் வந்து செட் பண்ணுங்கள். இதுக்கு கூடுதலாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து கொடுக்காது. வெஹிக்கிளோடைய ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸு அவுட்புட் வந்து உங்களுக்கு ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போது வந்து கொடுக்காது, மைலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதில் என்ன, இப்போ வந்து ஃப்ரண்ட்டு டயரில் வந்து 29 தான் வைக்கணும் அப்படின்னா அந்த 29 தான் நீங்கள் செட் பண்ணுங்கள். அதே இது இத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னா இவ்வளவு ப்ரெஷர் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் இண்டிகேஷன் இருக்குது. ஸோ இதையே ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் கூடுதலாக நீங்கள் ஏர் டயரில் பிடிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து டிஸ்அட்வான்டேஜுங்கிறத விட ரிஸ்க்கான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஹை ஸ்பீடில் நீங்கள் ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது இன்கேஸ் டயர் வந்து பஸ்ட் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஆக்சுவலி இப்போ 32 வைக்கணும், நீங்கள் ஒரு 35 வச்சுட்டீங்க, அதாவது கூடுதலாக வைக்கிறீங்க, மைலேஜ் எனக்கு நிறையா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூடுதலாக வைக்கிறீங்கன்னா அதுலேயும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதில் என்ன இண்டிகேஷன் இருக்கோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இது மூலயமா நீங்கள் வந்து ஃபியூலை சேவ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த விஷயம் வந்து, நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்க அல்லது ஷார்ட் ட்ரைவ் போகிறீங்க, ஆனால் நீங்கள் போகும்போது உங்களுக்கு தேவைப்படுற லக்கேஜ் மட்டும் வெஹிக்கிளில் வந்து வச்சுக்கோங்க. அன்வான்ட் லக்கேஜ், தேவையில்லாத வெயிட் வந்து காரில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபியூவல் கன்சப்ஷன் வந்து ஜாஸ்தியாகும்.
ஸோ அதனால் எப்போவுமே வெஹிக்கிளை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனியாக ஒரு இடத்துக்கு ட்ரைவ் பண்ணி போகிறீங்க, வெஹிக்கிளில் வேறு யாருமே இல்லை, ஆனால் ஒரு லக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு ஃபியூல் மைலேஜ் வந்து கொஞ்சம் கிடைக்கும். இது ஒன் ஆஃப் த டிப்ஸ். அடுத்த விஷயம், நீங்கள் எப்போவும் ட்ரைவ் பண்ணும்போது ஹைவேயில் ரொம்ப அலர்ட்டாகவே ட்ரைவ் பண்ணணும். அதாவது லாங் டிஸ்டன்ஸில் என்ன நடக்குது, அதாவது ஏதாவது ஆடு, நாய், கோழி அந்த மாதிரி ஏதாவது ரோட்டில் கிராஸ் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தூரத்துலேயே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிடணும். எதுக்காக அதை சொல்கிறேன்னா, நீங்கள் பக்கத்தில் போய் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் டக்குன்னு பிரேக் அடித்து கியரை ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அப் ஷிஃப்ட் பண்ணி மறுபடியும் ஆக்சலரேஷன் கொடுத்து நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஃபியூல் கன்சப்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இதே நீங்கள் தூரத்தில் இருக்கும்போதே பார்த்துட்டிங்கன்னா ஹார்ன் அடித்து அது நகண்டு போகிறதுக்கும் நீங்கள் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த டிப்பு நான் உங்களுக்கு சொல்கிறது, ஃபியூலை சேவ் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, டே டு டே நம்ம வந்து பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸ்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ இருக்க கரண்ட் சினாரியோவில் வந்து டே டு டே குறைஞ்சிட்டு வருது, ஆனால் அது எப்போ கூடும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் சொல்ல விரும்புகிறது வந்து, இப்போ இது மானிட்டர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப் இருக்குது. அதே நேரத்தில் வெப்சைட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம். டீசல் ப்ரைஸு, பெட்ரோல் ப்ரைஸ்லாம் டே டு டே எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுற மாதிரியே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கம்மியாக இருக்க டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் நிறைய பெட்ரோலோ அல்லது டீசலோ நீங்கள் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃபியூல் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய்.